கற்பூரகாந்தி தேகாய பிரம்மமூர்த்திதராய வேதசாஸ்திர பரிஜாய தத்தாத்திரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த பல மாதங்களாக தொடர்ந்து நம்ம ஆனந்த துவாரகா சேனலில் நிறைய வீடியோஸ் போட முடியாமாயிடுச்சு. சில பிஜி காரணங்களால் இனி தொடர்ந்து வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து உங்களுடைய பேராதரவு நம்மளுடைய சேனலுக்கு தந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனந்த துவாரகா எல்லா வகையான ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள், ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு என்றென்றும் விசேஷமான ஒரு நல்ல பலன்களை நாம் சொல்லி வருகிறோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பெல் ஐக்கான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸினுடைய நோட்டிஃபை உங்களுக்கு வரும். எதிர் வருகின்ற ஏப்ரல் 19 சுக்கிர பயிற்சி நடக்கப் போகின்றது. சுக்கிர பயிற்சி என்றால் எல்லாத்துக்கும் ஏன்னா வீனஸ் டிரான்சிட் என்றது ரொம்ப ஒரு அபூர்வமானது. காரணம் என்றால் நவக்கோள்களிலேயே ஒரு முழு சுபராக போற்றப்படக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் இல்லை என்றால் இந்த பூலகத்தில் எந்த விதமான இன்பங்களும் கிடையாது என்றது பொருள். அதாவது மனைவி, மக்கள், அன்பு, பாசம், பணிவு, ஆனந்தம், சந்தோஷம், அமைதி, எல்லா விஷயங்கள் கொடுக்கின்ற கிரகம் சுக்கிர பகவான். அவர் பெரும்பாலும் 23 நாள்லேருந்து 26 நாட்டுகள் வரை தான் ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். இருந்தாலும் எதிர்பாராத ஏராளமான செல்வ சம்பத்துகளை தருகின்ற ஒரு கிரகம். அதனால தான் அசுர குருவாக சொல்லப்படுகிறது. அசுர வளர்ச்சி தருகின்ற ஒரு கிரகம். அதாவது அவர் தருகின்ற யோகம் என்றது உங்களோட கணக்கே பண்ண முடியாது. அத்தகையான ஒரு மகத்தான, ஏன்னா எவர் ஒருவனுக்கு ஜாதகத்தில் சுக்கிர மகாதிசை அல்லது சுக்கிர புக்திகள் காலங்களில், அந்தர காலங்களில் மகத்தான யோக தசைகள் உண்டாகும். திடீர்னு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம், திடீர்னு ஒரு பதவி யோகம், திடீர்னு அவங்களுக்கு எதிர்பாராத ஒரு உயிர் சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு சொத்து வருது. இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து, ஒரு ஏராளமான செல்வ சம்பத்துகளை பெறக்கூடிய ஒரு ஆற்றல் ஒருவன் பெருகினான் என்றால் நிச்சயமாக அவருக்கு சுக்கிர தசை அல்லது சுக்கிர புக்தி நடந்து கொண்டிருக்குதுன்னு பொருளாகிறது. ஆக அத்தகையான ஒரு அசுர வளர்ச்சி தரக்கூடிய சுக்கிரன் ஏப்ரல் 19 அக்ஷய திதி என்று, அக்ஷய திதிக்கே பிரதானமான ஒரு கிரகமே லக்ஷ்மி அம்பாள் தான், சுக்கிரனுடைய காரகத்துவம் பெற்றார். அதாவது ஒருத்தனுக்கு ஜாதகத்தில் சுக்கிரன், புதன் நாராயணர், சுக்கிரன் லக்ஷ்மி. ஸோ புத சுக்கிர சம்யோகம் என்பது ரெண்டுனுடைய அந்த வேனஸ் அண்ட் மெர்க்கரி கன்ஜங்ஷன் நத்திங் பட் என்ன லக்ஷ்மி நாராயண யோகம். அது ஜாதகத்தில் ஒருத்தருக்கு இருக்கிறது என்றால் அவர் எளிமையாக செலவு சம்பத்துகளை எளிதாக பெறுவார் என்றது பொருளாகிறது. அந்த வகையில் சுக்கிர பயிற்சி என்பது மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடியது. குரு பகவான் ஒரு வருஷம் இருந்தால் என்ன பலன் கொடுப்பாரோ அது இவர் 25 நாள்லேயே கொடுத்துருவார். அப்படி என்ன ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆச்சரியமாக கேள்வி கேட்கலாம். சுக்கிர பகவான் தருகிறதுன்றது அத்தகையானதாக இருக்கும். ஏன்னா அவங்க திடீர்னு ஒரு 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 பதவி யோகம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பதவி யோகத்துக்கு ஒரு ஷூட்டபுள் கேண்டிடேட் இல்லாமல் இருப்பாங்க. திடீர்னு இந்த யோகம் உள்ளவனை கொண்டு அந்த இடத்துல ஒரு சிஎம் ஆகவோ அல்லது ஒரு பெரிய பதவி கொடுக்கக்கூடிய நிலை என்பதை ஏற்படும். அத்தகையான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சக்சஸ், ஒரு அன்எக்ஸ்பெக்டடு குரோத் தரக்கூடிய ஒரு பிளானட்னு சொன்னால் அது வீனஸ் தான். ஏன்னா அத்தகையான ஒரு கிரக பயிற்சி என்பது மிக முக்கியமானதாக நமக்கு கருதப்படுகிறது. ஏன்னா அது பர்டிகுலர்லி சுக்கிர பகவான் இப்போ என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சொந்த ஆட்சி பலத்தோடைய கூடிய ரிஷபராசியில் காலடி எடுத்து வைக்கிறார். ரிஷபராசிலேயோ துலாம் ராசிலேயோ அல்லது கடக ராசிலேயோ சுக்கிர பகவான் காலெடுத்து வைக்கிறார் என்றால் அது மீன ராசிலேயோ அவர் உச்சம் அல்லது ஆட்சி பெற்ற வீடுகளுக்கு வரும்போது மாளவிய யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை செய்கிறது. ஏன்னா இருக்கிறது பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் மிக வலிமையான யோகம் என்ன அப்படின்னு சொன்னால் அது மாளவிய யோகம் தான். ஏன் மாளவிய யோகம் எதுக்குன்னா, மாளவிய யோகமும் யாரோ ஒருவனுக்கு ஜாதகத்தில் இருக்கிறதோ அவர் லக்ஷ்மி புத்திரனாக திகழ்கிறார். அபாரமான செல்வ சம்பத்துகள், சமுதாயம், ஆடம்பர வாழ்வு, பல வகையான லக்ஸரி வெஹிக்கிள்ஸ், இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்ஸ், ஒரு எக்ஸ்ட்ரீம் கம்ஃபர்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிளானட்டான அவர் நத்திங் பட் வீனஸ் தான். ஸோ மாளவி யோகம் நிச்சயமாக அவர் ரிஷபத்தில் வர்றார். அவர் இப்போ மேஷத்தை விட்டு ஏப்ரல் 19 மே 14 வரை ரிஷபத்தில் அவருடைய சஞ்சாரம்.
சுக்கிர பகவான். ரிஷபத்தில் அவர் வரும்போது மாளவி யோகத்துக்கு உண்டாகின ஒரு அதிருஷ்டமான யோகத்தை அவர் நிச்சயமாக அள்ளி தருவார். அதுவும் நமக்கு வந்து அக்ஷய தீதி என்று ஏப்ரல் 19 கால எடுத்து வைக்கிறார். ஸோ அக்ஷயமாக தனப்பிராப்தி பெறக்கூடிய நிலைகள் என்பது நிச்சயமாக உண்டாகும். காரணம் அதுக்குண்டாகின ஒரு அற்புதமான தனைஸ்வரியங்களை தரக்கூடிய ஒரு பிளானட்டாக நமக்கு வீனஸ் வந்து திகழ்கிறார். அந்த வகையில் சுக்கிரன் வந்து ரிஷபத்துக்கு வரும்போது ரிஷபத்தில் மிகப்பெரிய நன்மைகள், பர்டிகுலர்லி அவர் வந்து ஒரு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய நிலைகள் என்பது ஏற்படும். அதே போல இப்போ 12 ராசிகளுக்கு, ஏன்னா எல்லா ராசிகளுக்கு மகத்தான நன்மைகளை கொடுப்பாருன்னா சில லக்னங்களுக்கு அவர் வந்து யோகக்காரகனாக இருக்கிறார். அவங்களுக்கு நிச்சயமாக யோகத்தை செய்வார். அவர் வருகின்ற, அதாவது ரிஷபத்தில் சுக்கிரன் வராருன்னா தன சம்பத்துகளை எளிதாக நீங்கள் பெற முடியக்கூடிய வாய்ப்பு வந்தால் மட்டும்தான் சுக்கிரன் வருவார். எந்த லக்னத்தில் எந்த ராசியில் நீங்கள் பிறந்தாலும். ஆக 12 ராசிகளை நாம் அலசுவோம். அசுர குரு தருகின்ற அசுர வளர்ச்சியை ஒவ்வொரு ராசிக்கு நாம் காண்போம். அத்தகையான ஒரு சிறப்பு மிக்க யோகம் தரக்கூடிய சுக்கிர பயிற்சி 12 ராசிகளை நாம். கடகராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி என்பது மகத்தான ராஜயோகம் தரக்கூடிய நிலையில் இருக்கிறது. காரணம் என்றால் உங்களுக்கு வந்து 16ஆம் இடத்துல 11th பிளேஸில் வந்து சுக்கிர பகவான் வந்து ஆட்சி பலத்தோடு அமரப்போகிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சமாச்சாரம். காரணம் என்றால் உங்களுக்கு 4 குடைவன் 11 குடைவன் 4 11 குடைவன், அதாவது 4 வந்து கேந்திராதிபதி, 11 லாபாதிபதி. ஸோ ராஜயோகம் தரக்கூடிய அமைப்பு. ஸோ 4th and 11th லார்டு இட்ஸ் ஏ ஹைலி பெனிஃபிஷியல் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு இப்போ 11th லார்டு 11th ஹவுஸில் இருக்கிறார். ஒருத்தருக்கு ஜாதகத்தில் நிறைய லாபங்கள், தொழிலில் எதிர்பாராத ஒரு அன்எக்ஸ்பெக்டடு அமௌண்ட்ஸ் வரணும்னா நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் வந்து லாபாதிபதி பலமாக இருக்க வேண்டும். நிறைய பேர் நம்ம இடத்துல சொல்லுவாங்க பாருங்கள், இப்போ எங்கிட்ட பல ஆயிரக்கணக்கான பேர் கேட்டிருப்பாங்க, சுவாமிஜி எனக்கு எவ்வளவோ தொழில் பண்ணுறேன், எவ்வளவோ வருமானம் வருது, ஆனால் வந்த காசு எங்கிட்ட தங்க மாட்டேங்குது. வந்த காசு தங்கினால் மட்டும்தான் சேமிப்புன்றது. அதனால தான் 10ஆம் வீடு தொழில்ஸ்தானம், 11ஆம் வீடு லாபஸ்தானம். இந்த தொழில்ஸ்தானம் வலிமை இருந்தால் நீங்கள் தொழில் நல்லா பண்ண முடியும். லாபஸ்தானம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் லாபத்தை அடைய முடியும். இந்த லாபத்தை வைத்து நீங்கள் சேமிப்பென்ற பாக்கியஸ்தானத்தில் வந்தால் தான் நீங்கள் பாக்கியவானாக மாறிவிடுவீங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ 9th லார்ட் அண்ட் 10th லார்ட் அண்ட் as well as 11th லார்ட், தீஸ் திங்ஸ் வில் பி வெரி கிளியர். 10th லார்ட் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக உட்கார்ந்தால் மட்டும்தான் யூ வில் கெட் சக்ஸஸ் த்ரூ ப்ரொஃபஷன் or employment, whatever it may. If the 11th lord will be strong, then you will get immense, enormous benefits through the 11th house. At the same time, 9th lord will be strong, then only you will get significant fortune. That is very important. ஏன்னா மனிதனா பிறந்ததுக்கு லக் ரொம்ப முக்கியம். லக் இல்லைன்னா அப்போ நீங்கள் போராடிட்டு தான் இருக்கணும், கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும். How you will get luck elements? How you will get luck? That means the 11th position will indicates how you will get luck. இப்போ அந்த 11 கூட சுக்கிரன் 11 உட்கார்ந்துருக்கிறான். அப்போ அதுலேருந்து என்ன நமக்கு தெரியுது? சுக்கிரன் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத ஒரு எக்ஸ்பெக்டடான அன்எக்ஸ்பெக்டடு சக்ஸஸ் கொடுக்கக்கூடியவர். ஸோ 11th இருக்கும்போது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, கோல்டு இண்டஸ்ட்ரி, ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி, பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரி, காஸ்மெட்டிக், எல்லா வகையில் சுக்கிரன் ஆளக்கூடிய எல்லா வகையான ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்கும் சுக்கிரன் பயங்கரமான யோகத்தை அள்ளி தரக்கூடியவனாக அமைந்து விடுகிறார். அப்போது ரிஷபராசி, அதாவது கடகராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு வருடமாக, அதாவது அஷ்டமச்சரி காலத்துலேருந்து அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க ட்ரை பண்ணாத இதே கிடையாது. பட் எதுலேயும் முயற்சி என்பது வெற்றி அடைய முடியவில்லை. ஸோ பிகாஸ் பயங்கர ஹர்டல்ஸ். ஏன்னா சந்திரனுக்கு வந்து நமக்கு இதானத அமைப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை தள்ளக்கூடியதாக, அதாவது சந்திரனுக்கு சனி பகவான் பகையாக இருக்கிறதுனால பயங்கரமான தொந்தரவுகள் கொடுத்துட்டு இருந்தது. அப்படிதான் நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு நிலை என்பது முற்றிலும் மாறுபட்டு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பு என்பது 11ஆம் இடத்துல லாபத்தில் வர்றதுனால 4 கோடியும் 11 வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய, வீடு கட்டக்கூடிய பாக்கியம், தொழில் எதிர்பாராத தனபாகியம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், வியாபாரங்களில் செல்வ செழிப்பு, இது போன்ற ஏராளமான நல்ல நிலைகள் நமக்கு நிச்சயமாக வரும்.
அதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த 1.5 ஆண்டு காலமாக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கடகராசியில் பிறந்தவர்கள். ஏன்னா சனி பகவான் வந்து பாக்கியஸ்தானத்தில் அஷ்டமம் விட்டு பாக்கியத்தில் போனதுக்கப்புறம் நமக்கு வழி விடலை. ஸோ அந்த வகையில் பிரச்சனை. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா நமக்கு வந்து தொழில் ஸ்தானத்தில் பயங்கரமான செல்வ செழிப்பு, 11ஆம் இடத்துல லாபத்தில் இருக்க நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேற்றக்கூடிய நிலை என்பது, நம்மளுடைய டிசைர்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய நிலை என்பது நமக்கு உறுதியாக ஏற்படும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மிக நன்மைகள் உறுதியாக நடக்கக்கூடிய அதிர்ஷ்ட நிலைகள் என்பதை நமக்கு அள்ளித்தரும். ஸோ பர்டிகுலர்லி இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போது நமக்கு பாகிஸ்தானத்தில் சனி பகவான் வலிமையாக இருக்கிறாரு. 10ஆம் வீட்டில் ஏற்கனவே சுக்கிரன் வந்து இருந்திருக்குது. இப்போ 11ஆம் இடத்துல பலமாக வந்திருக்குது. ஆக ஏப்ரல் 19 ஏப்ரல் மே 14ஆம் தேதி வரை இருக்கின்ற காலகட்டம் மிக அதிர்ஷ்டமான நிலை என்பதை தந்துவிடும். ஆக எதிர்பாராத பல அதிர்ஷ்டங்கள், நீங்கள் செய்யும் தொழிலில் எதிர்பாராத தனயோகம், அல்லது உத்தியோகத்தில் உயர்வு, அல்லது நல்ல உத்தியோகம், நல்ல எதிர்பாராத ஒரு செல்வ சம்பத்து, வெளிநாடுக்கு செல்லுதல், வெளிநாடு சம்பந்தமான தொழில் பண்ணுறதுன்றது, இது போன்ற ஏராளமான நல்ல நிலைகள் உங்களுக்கு வந்து கடகராசி நம்மளுக்கு எல்லா கஷ்டங்கள் கண்ணீர் கதைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு சிறப்பான எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக அள்ளித் தருவார். ஆக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி என்பது மகத்தான ராஜயோக நிலைகள் தரப்போகிறது. சர்வேஜனா சுகினோ பவன் சுகி பவன்.